வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்தின் மூத்த முஸ்லிம் அரசியல்வாதியொருவரை அடுத்து கைது செய்ய உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் அறிவிப்பு. கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அறிவிப்பு. புதிய சிக்கலில் சிக்கிய ரணில் தொடங்குகிறது விசாரணை. இனி விரிவான செய்திகள். வடக்கு அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்து சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 1ஆம் திகதியிலிருந்து அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தற்காலிக அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபட முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அவ்வாறு சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வெளியான அறிக்கையில் வடமாகாண ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக ஆளுநர்களுக்கான போக்குவரத்து சேவையை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அலுவலகர்களுக்கான விசேட போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பேருந்துகளுக்கு தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான படிமுறைகள் தொடர்பான பத்திரத்திற்கு அன்று வடமாகாண கௌரவ ஆளுநரால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் வடக்கு மாகாணத்தில் அலுவலகர்களுக்கான போக்குவரத்து சேவையில் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து பேருந்துகளும் வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அலுவலகர்களுக்கான போக்குவரத்து சேவைக்கான தற்காலிக அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமானதாகும். அலுவலகர்களுக்கான போக்குவரத்து சேவைக்குரிய தற்காலிக அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்ப படிவங்களை வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு கால அவகாசம் வழங்கப்படுகின்றது. அத்துடன் அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் யாவும் காவல்துறையினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தற்காலிக அனுமதி பத்திரமின்றி சேவையாற்றும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அலுவலகர்களுக்கான போக்குவரத்து சேவையில் பயணிப்பவர்களும் இவ்விடயம் தொடர்பில் கருத்தில் கொள்வதன் மூலம் தமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிபதியின் உத்தரவை மீறி நீதிமன்ற வளாகத்தினுள் தேசபந்து தென்னக்கோனின் வாகனம் வரவழைக்கப்பட்ட சம்பவம் பெரும் விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் வழக்கு விசாரணை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அத்துடன் சுமார் 21 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் நேற்று நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் தனது வாகனத்தை நீதிமன்ற வளாகத்தினுள் வரவழைப்பதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு மன்றாடியர் நாயகம் திலீப் பீரிஸ் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். அத்துடன் மாத்தறை நீதவான் நீதிபதியும் மன்றாடியர் நாயகத்தின் வாதங்களுடன் இணக்கம் தெரிவித்திருந்தது. எனினும் அதனை மீறி தேசபந்து தென்னக்கோனின் மெர்சிடிஸ் பென்ஸ் ரக வாகனம் நீதிமன்ற வளாகத்தினுள் வரவழைக்கப்பட்டு அவர் ஏறிச் சென்றுள்ளார். இது நடுநிலை அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் பெரும் விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட் பெட்டிகளை நாட்டிற்குள் கொண்டு வந்த பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதுடைய வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து வந்த சந்தேக நபர் 15,000 சிகரெட்டுகள் அடங்கிய 75 சிகரெட் அட்டை பெட்டிகளை மறைத்து வைத்திருந்த போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட் தொகையின் பெறுமதி சுமார் 2,50,000 ரூபாய் என்று சுங்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தின் மூத்த முஸ்லிம் அரசியல்வாதி ஒருவரை அடுத்து கைது செய்வது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அதன் பிரகாரம் தற்போதைய நாட்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விசேட புலனாய்வு துறையினர் களமிறக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த அரசியல்வாதி தொடர்பான தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு நாளாந்த அறிக்கையொன்றும் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றது. காணி மோசடி அல்லது பயங்கரவாதம், சட்டவிரோத செயற்பாடுகளை ஊக்குவித்தமை, நிதி மோசடி, பணச்செலவை ஆகிய குற்றச்சாட்டுகளில் ஒன்றையோ பலவற்றையோ முன்னிறுத்தியோ முஸ்லிம்கள் அரசியல்வாதி கைது செய்யப்பட உள்ளார். எனினும் இதுவரை அவரை கைது செய்வதற்கு போதுமான ஆதாரங்களை திரட்டிக்கொள்ள முடியாமல் இருப்பதாக புலனாய்வுத்துறை வட்டாரங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார்.
இந்த விசாரணைகளின் போது அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று நாட்டிலே பாரியதொரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரம் தம்மை உயர்ந்த வர்க்கம் என்று கூறிக்கொள்பவர்களிடம்தான் இருந்தது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மூவின மக்களும் இணைந்து சாதாரண மக்களிடம் இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். ஒரு விவசாயியின் மகன் இன்று நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கின்றார். நாட்டில் விக்ரமசிங்க, ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்ஷ உட்பட தனிப்பட்ட ரீதியாக எந்த அரசியல்வாதிகள் மீதும் எங்களுக்கு கோபம் கிடையாது. அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த நாட்டின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. மக்களின் பணத்தில் தங்களுக்கு சொத்துக்கள் குவித்தார்கள். கொலை கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள். சாட்சிகளை அளித்தார்கள். ஆனால் இன்று எங்களுடைய ஆட்சியில்தான் எல்லா விதமான குற்ற செயல்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே மிக விரைவில் அநீதியில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. மக்கள் எதிர்பார்த்த உண்மையான மாற்றத்தையும் ஆட்சியையும் மக்களுக்கு நிச்சயமாக வழங்குவோம் என்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர்களான ரோஷான் ரணசிங்க, கெஹலிய ரம்புக்வெல ஆகியோர் வீடு திரும்பியுள்ளனர். தரமற்ற மருந்து பொருட்களை இறக்குமதி செய்த மோசடி சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொடர் விசாரணையை எதிர்கொண்டுள்ளனர். அதன் பிரகாரம் இன்றைய தினம் அவர் 2வது நாளாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதே நேரம் இன்றைய தினம் விசாரணைகள் பின்னர் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்தும் வெளியேறியுள்ளார். அதேபோன்று இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் தொடர்பான ஊழல் சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவும் விசாரணைகளை முடித்துக்கொண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமரசம்ப தசாநாயக்கவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டு முதிர்ச்சி அடைந்த முன்னாள் அரச வங்கியிலிருந்து வைத்திருந்த நிலையான வைப்பு கணக்குகளை திரும்ப பெற்றதன் மூலம் ஊழல் செய்ததாக கூறி சாமரசம்ப தசாநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். லஞ்ச ஊழல் அல்லது குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பான தகவல்களை ரணில் விக்ரமசிங்க அறிந்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட விசாரணை தொடர்பான சம்பவத்தில் அவர் தலையிட்டுள்ளதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ரணில் விக்ரமசிங்க அளித்த உண்மைகளை சரிபார்க்க தொடர்புடைய ஆவணங்களுடன் ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணையம் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசாநாயக்க குறித்து தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். ஏப்ரல் 17ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு ஆணைக்குழு விடுத்த அழைப்புக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார்.